காலையில் சமைக்கிறப்ப எவ்வளோ பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணுறோன்னு தெரியாது. ஒரு வேகத்தில் காலையில் வேக வேகமாக சமைச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஆனால் அனுப்பிவிட்ட பிறகு வீட்டுக்குள்ளே வந்து இந்த கிச்சனோட சிங்கை வந்து லைட்டாக எட்டி பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்து போய் கிடக்கான்னு. இதெல்லாம் பார்க்க பார்க்க கண்ணெல்லாம் வேர்க்குது. கிச்சன் கவுண்டர் டாப் வேற போட்டபடி அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது. கிச்சனில் க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறுத்த மனசே வராது. அதனால ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பொறுமையாக வந்து வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டது போக இந்த மிச்சம் மீதி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு சிங்கில் தான் இவ்வளோ பாத்திரம் கிடக்கு, இதெல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு வாஷ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக அந்தந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணேன். நடுவிலே வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ணது வந்துருச்சு. அதையும் கையோட வாங்கி வச்சுட்டு அகைன் என்னோடய ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்றைக்கி வந்து அடுப்பையும் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஆயில் பிசுக்காக இருக்குது. இதுக்கு பேக்கிங் சோடாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கேஸ் ஸ்டவ்லேருந்து கவுண்டர் டாப் வரையும் எல்லா இடமே நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணேன். இப்போ ஆயில் ஸ்டெயின் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆயிருச்சு. இந்த டிப் அண்ட் வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.